Good morning, my dear children. How are you all? I hope you all are well and healthy. And welcome to your class. Today, we are going to see 5th Standard English, Term 2, Unit 1, the topic, the gift. So, நம்ம செகண்ட் டேர்ம்குள்ளே என்டர் ஆகிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு யூனிட் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது விருந்தோம்பல் அப்படின்னு அர்த்தம். ஹாஸ்பிட்டாலி அப்படி. ஸோ த ப்ரோஸ் த கிஃப்ட் அப்படின்றத டாப்பிக்லேருந்து நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டின்னா என்ன அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். Once a beggar was hungry. He saw a big house and went there to see if he would get something to eat. The house was very big and luxurious. There was a beautiful garden around the house. As he neared the house, he could smell tasty food. He knocked the door. A well-dressed man opened the door. The man's face shrank on seeing the old man. He asked in a harsh tone, "What do you want?" The old man, with his feeble voice, replied, "It has been 2 days since I had food, so please give me something to eat." The rich man got angry and shouted at the beggar, "Do you think I am running free food service? Get out of here." The old man, with the same tone, requested, "Is there any left out? Don't stand here, wasting my time. Get off my sight," said the man and slammed the door. The old man slowly walked away. In his way, he saw a lady from the house dropping banana leaves with food in the trash can. He was sad. Let's start the explanation. Once there was an old beggar. He was hungry, so he begged a rich man, but the rich man shouted at the beggar. Then he walked slowly and went out the house. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு வயசான பெக்கர், ஒரு பிச்சைக்காரர் இருக்கிறாரு. அவர் 2 நாளாக சாப்பிடாமல் இருக்கிறதுனால அந்த பக்கமாக போயிட்டுருக்கும்போது ஒரு வீட்டு பக்கம் ஒரு நல்ல ஒரு வாசனை வருது. ஸோ பசியோடு இருக்கும்போது நமக்கு எந்த வாசனையாக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதே போல் அவருக்கு நல்ல வாசனை வரும்போது அந்த வீட்டு கதவை போய் தட்டுறாரு. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அங்கேருந்து ஒரு ரிச் மேன், நல்லா லுக்கிங் பர்சனாக ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா வெளியில் வந்து கத்துறாரு. இவரை பார்த்துட்டு, "உனக்கு என்ன வேணும்? ஏன் நீ இங்கே வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், "நான் 2 நாளாக சாப்பிடல, சாப்பிட்றதுக்கு ஏதாவது தாங்க" அப்படின்னு கேட்கும்போது த ரிச் மேன் என்ன சொல்கிறார், "டு யூ திங்க் ஐ எம் ரன்னிங் ஃப்ரீ ஃபுட் சர்வீஸ்? நான் எதுவும் தர்மசத்திரம் வச்சிட்ருக்கேனா?" அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ இவர் என்ன சொல்கிறார், "எதுவும் மிச்சம் மீதி இருந்தாவது எனக்கு தாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, "என்னோடய நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பிடு" அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷ் டோனில் கத்தி கதவை சாத்திடுறாரு. ஸோ அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கஷ்டத்தோடு வெளியில் நடந்து வரும்போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வாழை இலையில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதியை கொண்டு போய் அந்த ட்ராஷ் கேன், அப்படின்னா என்னென்னா சாப்பாடு மீதி இருக்கும்போது ஒரு குப்பை தொட்டி போட்டிருப்போம் இல்லையா, அந்த கேனில் என்ன பண்ணுறாங்க, நிறையா சாப்பாடோடு அங்கே போய் இந்த ட்ராஷ் கேனில் கொட்டுறாங்க. அதை பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவும் கவலையாயிடுது. ஏன்னா அவர் கேட்டது மிச்சம் மீதியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ அந்த ரிச் மேன் என்ன சொல்கிறாரு, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத" அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். ஸோ அதை பார்க்கும்போது அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப. Shall we move on to the next paragraph, children? Okay. He slowly walked to the next house and knocked the door. "Is anybody there?" After repeating knocks, a voice answered, "Nobody is home. Try the next house. If there is no one, then who is answering me?" asked the old man. The man got irritated and opened the door and said, "Why don't you try the big house is the same street?" The old man sadly replied, "I tried, but he did not offer any food." He asked, "How can you expect me to help you when the richest man of the village denied?" The old man left the place. Now let's start the explanation. The old beggar slowly walked to the next house. This man also shouted the beggar and refused to give food. So he was extremely disappointed. Thereafter he was tired.
அந்த ரிச் மேன் வந்து சாப்பாடு எதுவும் இல்லைன்னு வெளியில் அனுப்பிட்டதுனால இவர் அடுத்த வீட்டு பக்கம் போகிறாரு. ஸோ அங்கே போய் ஒரு கதவை தட்டுறாரு. ஒரு வீடு ஒன்று இருக்குது, இதே போல் கொஞ்சம் வசதியான ஒரு வீடு. அங்கே போய் கதவை தட்டுறாரு. அந்த வீட்டுக்குள்ளேருந்தே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு யாராவது இருக்கீங்களான்னு கேட்குறாரு. அவருக்கு அது என்ன சொல்கிறாரு, யாருமே வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி ஜன்னல்லேருந்து ஒருத்தர் சொல்லிகிட்ருக்கிறாரு. ஸோ யாரும் வீட்டில் இல்லைன்னா யார் அப்போ உள்ளேருந்து பேசுகிறது அப்படின்னு இவர் கேட்கும்போது, அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஓனருக்கு ரொம்ப கோவம் வந்து என்ன பண்ணுறாரு, கதவை திறந்துட்டு, ஏன் இந்த வீட்டு பக்கம் வந்த, இந்த தெருவிலே பெரிய வீடு ஒன்று இருக்குல்ல, அங்கே போய் கேட்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு அந்த ஓல்டு மேன் என்ன சொல்கிறாரு, நான் வந்து அங்கே போய் ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு எதுவுமே சாப்பாடு கொடுக்கல அப்படின்னோடனே இவர் என்ன சொல்கிறாரு, அப்போ அவங்களே கொடுக்கலன்னும் போது நான் எப்படி கொடுப்பேன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம், நான் இங்கே கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவரை வெளியில் போக சொல்லி கத்திடுறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஓல்டு மேன் திரும்பவும் ரொம்ப சோகத்தோடு அந்த வீட்டை விட்டு நகர்றாரு. Next paragraph. The old man was tired and could not walk anymore. So he sat under a tree and soon slept. A man in shabby clothes woke him and asked, "Who are you? Why are you lying here?" The old man replied, "I have no food and no place to stay." The poor man said, "You look tired and hungry. Come to my home and stay with us." The old man replied, "I don't want to be a burden to you. I just need some food." The poor man said, "Okay, just come and have some food with us." He took the old man to his hut. Let's see the explanation. The old beggar could not walk anymore, so he slept under the tree. While sleeping, a man in dirty clothes woke up the old beggar and said, "Come and have some food with us." Then he took the old beggar to his hut. யாருமே சாப்பாடு கொடுக்கறதுனால அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்பவும் டயர்டாகிடாது. அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தடியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப வேதனையோட கண் கலங்கி அந்த மரத்தடியில் இந்த டயர்ட்னஸில் தூங்கிடுறாரு. அப்போ பார்த்தோன்னா ஷாபி அப்படின்னா ரொம்ப கிழிந்த அழுக்கான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, "ஹூ ஆர் யூ, நீங்கள் யார், ஏன் நீங்கள் படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஓல்டு மேன் என்ன சொல்கிறாரு, எனக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கல, தங்கறதுக்கு இடமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த புவர் மேன் என்ன சொல்கிறான், உங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப டயர்டாகவும் ரொம்ப பசியோடு இருக்கிறீங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஓல்டு மேன் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சுமையாக இருக்க விரும்பல, எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாரு, வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு அவரோட குடிசைக்கு கூட்டிகிட்டு போகிறார். Are you ready to learn the another paragraph, children? Let's start. The hut was very small and barely enough for the family. The old man saw that the house wouldn't withstand the monsoon. The house had no furniture, but only a few utensils were there for us. The people in the house, a lady and two children, were very happy to welcome the old man in. They made him sit comfortably. The children sat near him. The man introduced himself and his family. "I am Kalyan. I work in the farm nearby. This is my wife Viji and my children Gopi and Radhika." Soon the children got close to the old man. They asked many questions and played with him. Kalyan helped the man wash his face and hands. When the old man entered the hut, Viji was ready to serve the food. They all sat in a circle. Viji served the gruel from an earthen pot. First she gave to the old man and then to the children and Kalyan. After the dinner, Kalyan laid a mat for the old man to sleep. So now let's see the explanation. The old man saw the house. There is no furniture and no more utensil in that hut. Kalyan introduced his family with wife and children. The children asked many questions and played with him. Kalyan helped the man wash his face and hands and refreshing him, and Vijay served the first food to the old man. After finishing the dinner, the old man
slept the hut. அந்த ஓல்டு மேன் அந்த குடிசைக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா அங்கே எந்த ஃபர்னிச்சரும் இல்லை, ரொம்பவே ஏழ்மையான ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த கல்யாணம் என்ன சொல்கிறாரு, நான் வந்து இங்கே பக்கத்தில் இருக்க வயலில் வேலை பார்த்துட்ருக்கேன், இதுதான் என்னோடய ஃபேமிலி, இவங்க என்னோடய ஒய்ஃப் விஜி, இது என்னோடய குழந்தைங்க கோபியன் ராதிகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைங்க அந்த தாத்தா கூட உட்காந்து விளையாடிக்கிட்டு கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த ஓல்டு மேன் வந்து ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் விஜி என்ன பண்ணுறா, அவள் உணவை அந்த கஞ்சி, அதாவது கஞ்சி என்ன பண்ணுறா, அந்த ஓல்டு மேனுக்கு ஃபஸ்ட்டு குடிக்க கொடுத்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற எல்லாரும் குடிச்சிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஓல்டு மேன் படுக்கிறதுக்கு பாய் விரிக்கிறாங்க. கல்யாணம் என்ன பண்ணுறா, அவர் தூங்குறதுக்காக பாய் விரிச்சிறாரு. உடனே அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தார் இல்லையா, ஸோ அதனால் அந்த இடத்துல என்ன பண்ணுறது, கொஞ்சம் நேரம் தூங்குறாரு. Now let's start the last paragraph. Next morning, the beggar asked them to pack their things. They all couldn't understand why he asked so. Before they could ask anything, the beggar said, I am not a beggar. I am a landlord from a nearby town. My family and I were helping the poor and the needy. My wife and son died 2 years back. Without them, I continued my service. As I grew older, I wanted someone to take care of my wealth and service after me. You have to accept my request and fulfill my desire. Kalyan was reluctant, but the old man persuaded him and his family. The old man was happy that his service would continue many more years even after his death. Now let's see the explanation. The next morning, the beggar asked the family to pack their things. All couldn't understand. The beggar said, I am not a beggar. I am a landlord nearby the town. The old man gave an offer to the family, but Kalyan did not accept that. So the old man convinced him and his family. The old man was happy and the service would continue many more years. So next day morning, அந்த ஓல்டு பெக்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கல்யாண் ஃபேமிலிகிட்ட எல்லோரும் கிளம்புங்க, உங்களோட திங்ஸை பேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே ஒன்றுமே புரியல, என்ன கிளம்ப சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஒரு பிச்சைக்காரன் கிடையாது, நான் ஒரு பெரிய பண்ணைக்காரர், பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் என்னோடய ஊர் அப்படின்னு சொல்கிறாரு. நானும் என்னோடய ஃபேமிலியும் எல்லாருக்கும் தேவைப்படுறவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்போம். திடீர்னு என்னோடய ஒய்ஃபும் என்னோடய மகனும் இறந்துட்டாங்க. ஸோ அவங்க இல்லாமல் நான் இந்த சர்வீஸை என்னால் பண்ண முடியல, எனக்கும் வயசாகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து என்னோடய இடத்துல இருந்து எல்லாருக்கும் உதவி செய்யணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்தேன். ஒரு சிறந்த ஒருத்தனை, நான் ஒரு நல்ல ஃபேமிலியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் நான் இப்படி வந்து வேஷம் போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கல்யாண் வந்து அவர் சொன்னதை கேட்டுட்டு அப்படியே அவங்க ஃபேமிலி எல்லோரும் அப்படியே நிற்கிறாங்க. ஸோ இந்த ஓல்டு மேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து என் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கல்யாண் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கன்ஃபியூஸ் ஆகி நான் அவங்க வரல அப்படின்னு தயங்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஓல்டு மேன் வந்து அந்த ஃபேமிலியையும் கல்யாணையும் என்ன பண்ணுறாரு, சம்மதிக்க வச்சுறாரு. கடைசி வரைக்கும் அவர் சாவர வரைக்கும் என்னது அப்படின்னா, அவர் நினச்சது போலவே எல்லாருக்கும் உதவி செஞ்சிட்ருக்கிறார். Dear students, the entire lesson explained how an old man is created by 3 different people in 3 different ways. So dear students, இந்த லெசன்லேருந்து நம்ம எப்படி வந்து மனிதத்தன்மையோடு நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம ஃபுட்டை எப்பயுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை தூக்கி போடாமல் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு மீதியை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். நமக்கு தேவைப்படுறது போக மற்ற எல்லாமே. ஸோ எங்கேயாவது ஒருத்தவங்களை வயசானவங்களை பார்த்தாலும் சரி, ஒரு சின்ன குழந்தைங்க ஏதாவது ஒன்று கேட்டாலும் நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ ஹெல்ப் த நீடி, அதை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, ஒரு சின்ன ஹெல்ப், ஒரு பென்சில் இல்லாதவங்களுக்கு பென்சில் வாங்கி கொடுக்குறது, ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது, அது போல் தேவைப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் செய்கிறது மட்டும்தான் நம்மளோட சிறந்த ஹாஸ்பிட்டாலிட்டி. Now let's discuss about glossary. Shrank, an adverse reaction, feeble, weak. Denied, refused, shabby, worn out, reluctant, hesitate, persuaded, convinced. Again I read this. Shrank, an adverse reaction, feeble, weak, denied, refused, shabby, worn out, reluctant, hesitant, persuaded, convinced.
Next, book bag exercise. First, filling the blanks. First one, the rich man dashed at the beggar. The answer is got angry and shouted. Second one, a man in shabby clothes stopped near him. Third one, the hut was very small and barely. Fourth, Kalyan worked in a farm. The fifth one, the old man helped the poor and the needy. Next, match the following. Garden, well maintained. Trash can, wasted food. Old man, hungry and tired. Hut, very small. Cruel, earthen pot. Next, answer the following question. First question, how did the rich man maintain his house? The answer, the rich man maintained his house luxuriously with a beautiful garden. அவர் எப்படி மெயின்டைன் பண்ணியிருந்தார்னா ரொம்பவே பார்க்கவே ஆடம்பரமாக அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார். அது சுற்றி கார்டன்ஸ் இருந்துச்சு. வேர் வாஸ் த ஓல்டு மேன் ஸ்லீப்பிங்? எங்கே அந்த ஓல்டு மேன் தூங்கினார்? த ஓல்டு மேன் வாஸ் ஸ்லீப்பிங் அண்டர் எ ட்ரீ. தேர்ட் கொஸ்டின், எங்கே தூங்கினார் அப்படின்னா இந்த மரத்துக்கு அடியில் தூங்கினார். வாட் வாஸ் த டிஷ் சர்வ்டு டு த ஓல்டு மேன்? ஓல்டு மேனுக்கு என்ன உணவு கொடுத்தாங்க? த டிஷ் சர்வ்டு டு த ஓல்டு மேன் வாஸ் க்ரூல், அதாவது கஞ்சி. ஃபோர்த் கொஸ்டின், why did the old man need someone? ஏன் அவருக்கு மற்றவங்க தேவைப்பட்டாங்க உதவி செய்கிறதுக்கு? The old man needed someone to continue his service. அவரோட சர்வீஸை, அவர் செய்கிற நல்ல காரியத்தை மற்றவங்க செய்யணும், அவருக்கு அப்புறம் மற்றவங்க செய்யணும் அப்படின்றதுக்காக அவர் நல்ல ஒரு மனுஷங்களை தேடினார். ஃபிஃப்த் கொஸ்டின், how did the old man disguise himself? The old man disguised himself as a beggar. அவர் என்ன மாறுவேடம் போட்டிருந்தாரு அப்படின்னா ஒரு பிச்சைக்காரர் போல மாறுவேடம் போட்டுருந்தார். Okay children, I hope you all are enjoy this class. So please help the needy to serve them. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.